Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanjipuram, accredited A+ by NAC. எகிப்திய அரசுகள்ல அந்த அரசர்கிட்ட பொதுமக்களோ அல்லது யாராவது மந்திரிகளோ போய் பேசணும்னா வாயில ஏலக்காயை போட்டு மென்று சாப்பிட்டு கொண்டு தான் பேசணுமா. என்ன காரணம்னா ஏலக்காய்க்கு கிருமிநாசினி செய்கை இருப்பதால். இந்த பானகம்ன்ற ஒரு பானத்தையே நம்ம மறந்துட்டோம். நம்ம கிட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு பானம். எந்த இனிப்பு செஞ்சாலும் சரி அதில் நம்ம இனிப்பு ஏலக்காயை சேர்க்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். திருப்பதி லட்டு ஆகட்டும், பழனி பஞ்சாமிர்தம் ஆகட்டும், அதில் வரக்கூடிய ஏலக்காயில் இருக்குது சினியோல், டெர்பெயின், இப்படி எக்கச்சக்கமான ஆல்கலைட்ஸ் இருக்குது. இருக்கக்கூடிய சினியோல் என்ன பண்ணுதுன்னா நம்ம அல்சர் வராமல் தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். ஒரு முழு ஏலக்காயை வச்சுருக்கோம் அப்படின்னா லேசாக சதைச்சு போட்டு அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இல்லை மிக்சியில் போட்டு அடிக்கிறோம் அப்படின்னா முக்கியமான மருந்து என்னன்னா ஏலாதி சூரணம். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான மருந்து இது. வாய் நாற்றம் இருக்கவங்க, வயிற்றுப்புண் காரணமாக வாய் நாற்றம் இருக்கவங்க இதை பயன்படுத்திக்கலாம். பற்களில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றையும் ஏலக்காய் அஞ்சலி பெட்டியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். ஏலக்காயை நறுமண பொருட்களின் ராணின்னு சொல்கிறாங்க, குயின் ஆஃப் ஸ்பைசஸ். எப்படி மிளகை கிங் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி ஏலக்காய்க்கு இப்படி ஒரு பெயர். ஐரோப்பியர்கள் மிளகை தேடி வந்தபோது ஏலக்காயையும் எடுத்துக்கொண்டு போன வரலாறு மிகப்பெரிய அளவில் உணவு குறிப்புகளாக பல்வேறு குறிப்புகளில் பார்க்கப்படுது. இன்னொன்று, ரோமானியர்கள் அதிக அளவு ஏற்றுமதி செய்த பொருளாக ஏலக்காயை சொல்கிறாங்க. இன்னொன்று, 15ஆம் நூற்றாண்டில் மற்ற அஞ்சலி பெட்டி பொருட்களோட அதிக விலையில் உச்ச நட்சத்திரமாக விற்கப்பட்ட பொருள் எதுனா அது ஏலக்காய். இன்னொன்று, வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது எகிப்திய அரசுகளில் அந்த அரசர்கிட்ட பொதுமக்களோ அல்லது யாராவது மந்திரிகளோ போய் பேசணும்னா வாயில ஏலக்காயை போட்டு மென்று சாப்பிட்டு கொண்டு தான் பேசணுமா. என்ன காரணம்னா ஏலக்காய்க்கு கிருமிநாசினி செய்கை இருப்பதால் வாய் மூலமாக வரக்கூடிய தொற்று அரசருக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது மாதிரி அஞ்சலி பெட்டி பொருட்களுக்கு மட்டும் நம்ம எடுத்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான வரலாற்று குறிப்புகள் இருக்குது, சுவாரஸ்யமான குறிப்புகள் இருக்குது. அதை தாண்டி ஏலக்காய் மருத்துவ பொருளாக இந்த அஞ்சலி பெட்டி பொருளாக பயன்படுத்துறது நம்ம நாட்டில் தான் மிக மிக அதிகம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏலக்காய் பொதுவாக செரிமானத்திற்கான மிக முக்கியமான பொருள், கூடவே கபத்தை அறுக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவுப் பொருள். ஏன்னா நம்மளுடைய இனிப்புகள் எடுத்துக்கலாம். எந்த இனிப்பு செஞ்சாலும் சரி அதில் நம்ம இனிப்பு ஏலக்காயை சேர்க்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். திருப்பதி லட்டு ஆகட்டும், பழனி பஞ்சாமிர்தம் ஆகட்டும், அதில் வரக்கூடிய சுவை வந்து இனிப்பு. அதனால் கபம் அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த ஏலக்காயை சேர்க்கக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொன்று, கிட்டத்தட்ட 25 நலம் கொடுக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ், வேதிப்பொருட்கள்னு சொல்லுவாங்க, இது ஏலக்காயில் இருக்குது. சினியோல், டெர்பெயின், இப்படி எக்கச்சக்கமான ஆல்கலைட்ஸ் இருக்குது. இருக்கக்கூடிய சினியோல் என்ன பண்ணுதுன்னா நம்ம அல்சர் வராமல் தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். சீரகத்துக்கும் சரி ஏலத்துக்கும் சரி ஹெலிகோபாக்டர் பைலோரைன்னு சொல்லப்படக்கூடிய பாக்டீரியாவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அல்சர் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை அல்சர் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஏலக்காயை அதிக அளவு உணவில் வந்து சேர்த்து கொண்டு வரலாம். ஸோ ஏலக்காயை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு முழு ஏலக்காயை வச்சுருக்கோம் அப்படின்னா லேசாக சதைச்சு போட்டு அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இல்லை மிக்சியில் போட்டு அடிக்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கே அதை பயன்படுத்துறது நல்லது. அதை வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறோம்னா முழு ஏலக்காயை அப்படியே வச்சுறது தான் நல்லது. நம்ம அதை இது பிறகு ரொம்ப நேரம் வச்சு பயன்படுத்தணும்னா அதில் இருக்கக்கூடிய வாலட்டைல் ஆயில்ஸ்லாம் ஆவியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போதைக்கு முழு ஏலக்காயை சிதைத்து பயன்படுத்துவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏலம் சார்ந்து சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்து என்னென்னா ஏலாதி சூரணம். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான மருந்து இது. இதுவும் செரிமான சிக்கல் ஏற்படும் பொழுது ஒரு அரை ஸ்பூன் ஒரு இளம் வெந்நீரில் போட்டு குடித்தோம்னா உடனடியாக அந்த செரிமான சிக்கல் அந்த பாதிப்பிலிருந்து நம்ம வெளிவரது வந்து நம்ம பார்க்கலாம். மலச்சிக்கல் இருக்கவங்களும் இந்த ஏலாதி சூரணத்தை பயன்படுத்தலாம். ஏலக்காயை நம்ம எப்படி வரலாற்று ரீதியாக பார்த்தோமோ அந்த மாதிரி வாய் நாற்றம் இருக்கவங்க, வயிற்றுப்புண் காரணமாக வாய் நாற்றம் இருக்கவங்க இதை பயன்படுத்திக்கலாம். பற்களில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றையும் இந்த ஏலக்காய் தடுக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம அந்த ஏலக்காயை வந்து ஒரு சீவிங்கம் மாதிரி நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஒரு நாளைக்கு அந்த இருக்கக்கூடிய விதையை கொஞ்சமாக பயன்படுத்தலாம். அதுக்காக நிறைய ஏலக்காயும் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அளவோடு சாப்பிடும் பொழுது இந்த கிருமிநாசினி செய்கையும், வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய செய்கையும், மலச்சிக்கலை போக்கக்கூடிய செய்கையும் ஏலக்காய் நமக்கு நிச்சயமாக
நிச்சயமாக தரும். ஏலக்காயில் என்ன கலப்படம் பண்ணுவாங்கன்னா தரம் குறைந்த ஏலக்காயை சேர்த்துருவாங்க. ஸோ அந்த 2ஆம் தரம் எப்படி நம்ம தேநீர் இலைகளில் வந்து அந்த மாதிரி பார்க்குறோமோ அந்த மாதிரி ஏலக்காயிலையும் தரம் குறைந்தது வந்து பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் விளையக்கூடிய நிறைய ஏலக்காய் தோட்டங்கள் இருக்குது. நம்ம அந்த பக்கம் சுற்றுலா போகும்போது அதை பார்க்க முடியும். மஞ்சள் இலைகளை போலவே இருக்கும், கொஞ்சம் நீண்டு கூடியதாக அந்த ஏலக்காய் தாவரம் இருக்கும். அந்த கீழே இருந்து அந்த காய்கள் காய்க்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஏலக்காய் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அஞ்சரை பெட்டி பொருள். ஸோ செரிமான சிக்கலுக்கும் சரி, வாய்நாற்றம் இருக்கவங்களும் சரி, நல்ல உறக்கத்தை வரவழைப்பதற்கும் இந்த ஏலக்காயை பயன்படுது. இன்னொன்று, ஆய்வு ரீதியாக கணையத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கும் ஏலக்காய் உதவுது அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீரிழிவு நோயாளர்களும் அவ்வப்போது ஏலக்காய் சார்ந்த மருந்துகளையோ இல்லை ஏலக்காய் உணவுகளில் கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேர்த்து பயன்படுத்தினோம்னா நல்ல பலன் கிடைக்கும். கோடை காலத்தில் ஒரு புதுமையாக ஏதாவது பானம் குடிக்கணும், குளிர்ச்சி உண்டாக்குறதுக்காக, இல்லை சுவையாகவும் அந்த பானம் இருக்கணும்னா ஒரு தண்ணியில் ஏலக்காய், வெட்டி வேர், விளாமச்சி வேர், நன்னாரி வேர் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு அது பிறகு பனை வெல்லம் சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் இருக்கும். செரிமான சிக்கலையும் போக்கும், கூடவே சுவையோடு குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய பானமாக அது இருக்கும். இன்னொன்று, இந்த பானகம்ன்ற ஒரு பானத்தையே நம்ம மறந்துட்டோம். நம்மக்கிட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு பானம். அதில் அதாவது புளி சேர்த்து நீரோட சீரகம், திருநீற்று பச்சிலையுடைய விதை, சப்ஜா விதைகள், கூடவே இந்த ஏலக்காயும் சேர்த்து அந்த பானகத்தை தயாரித்து கொடுக்கும் பொழுது அவ்வளவு குளிர்ச்சி, நம்ம குடிக்கும் போதே அந்த தொண்டையினுடைய அந்த குளிர்ச்சி இறங்குறத வந்து பார்க்கலாம். இது கூடவே உடலுக்கு ஊட்டத்தை கொடுக்கும். இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழப்புக்கு மிக முக்கியமான ஒரு பானமாக அந்த பானகம் இருக்கும். அதில் ஏலக்காயும் சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ஊட்டமும் கொடுக்கும், சுவையும் கொடுக்கும், அந்த வாசனையும் கொடுப்பதற்கு அந்த ஏலக்காய் பயன்படும். ஸோ பானகத்தை எப்போ தயாரித்தாலும் ஏலக்காய் சேர்த்து தயாரிச்சிங்கன்னா நல்ல சுவைமிக்க ஒரு பானமாக அது இருக்கும். Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanjipuram, accredited A+ by NAC.